அவர் வெற்றிக்காகவும் தேவனுடைய வல்லமைக்காகவும் நன்றி சொல்றாரு. Praise for God's victory and power. தேவனுடைய வெற்றிக்காக வல்லமைக்காக அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். 108வது அதிகாரம் 7-9 என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தர் அவருக்கு கொடுத்த வெற்றி எல்லாம் அவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஊரெல்லாம் சொல்றாரு, அந்த யுத்தத்தினால் ஜெயித்த ஊரையும் ஜெயிக்க போகிற ஊரையும் சொல்றாரு, வெற்றி சிறந்ததை சொல்றாரு. இது எல்லாவற்றுக்கும் காரணர் கர்த்தர். அப்போ அவர் என்ன பண்றாரு? அவர் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த வெற்றியையும் வல்லமையையும் அவர் பாடுகிறார். எனக்கு கிடைத்த வெற்றி அது கர்த்தர் கொடுத்த வெற்றி, அது கர்த்தரின் வல்லமையால் கிடைத்த வெற்றி என்பதை அவர் உறுதி செய்கிறார். நான் வியாதியின் மேல வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது என்னால கிடைச்ச வெற்றி இல்லை, என் கர்த்தர் எனக்கு கொடுத்த வெற்றி. அப்போ நான் என் வெற்றியை நிறைய சமயத்துல பாடுறேன். ஒரு வீடு கட்டிடுறோம், ஒரு வீடு கட்டின உடனே என்ன நம்ம சொல்றோம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும் தெரியுமா? யாராவது வராங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கவனிங்க, வீடு கட்டிட்டாங்க. ஏன்னா இது நிறைய வீட்டு பார்த்துருக்கிறேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டிப்பாரு. அவ்வளவு பெரிய சவாலான ஒரு விஷயம். இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டுறதோ, ஒரு பில்டிங்கை ஒரு நிலத்தை வாங்குவதோ, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு இடத்தை வாங்குறதோ, என்னங்க ஒரு லீஸுக்கு ஒரு வீட்டில் போய் இருக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது, பெரிய சாதனையாவே இருக்கு. சரி, அதெல்லாம் அமைச்சிட்டோம், ஒரு வீட்டை கட்டிட்டோம், 3 மாடி வீட்டை கட்டிட்டோம். சொல்லுங்களேன், எத்தனை மாடி? வராங்க, யாருன்னா வராங்க. எப்படி பாடுறோம் நம்ம? எப்படி பாடுறோம்? இந்த கிரைனட் நான் அங்கே வாங்கினேன், இந்த கல்லை நான் அங்கே வாங்கினேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும் தெரியுமா? எவ்வளவு பேர்கிட்ட போய் பேசுவேன் தெரியுமா? இங்கே துபாயில் அதை வாங்கிட்டு வந்தேன், சிங்கப்பூரில் இது வாங்கிட்டு வந்தேன், இது எல்லாம் இந்த வுட்டெல்லாம் தேக்கு விட்டு. பிரதர், தாவீது என்ன பாடுறாரு தெரியுமா? அவருடைய வெற்றியை பாடல, அவருக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றியை பாடுறாரு. இதுதான், இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு உங்களுக்கும் வேணும். என் வெற்றியை பாடுவதற்கு அல்ல, நான் எனக்கு எது கிடைத்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்தது. அவங்க தான் கர்த்தரை எப்பவுமே ஆராதிப்பாங்க. சபையை இன்னைக்கு கட்டி எழுப்புறாங்க. சில பாஸ்டர்ங்கெல்லாம் பெரிய சபை ஆயிடுது. ஆரம்பத்துலலாம் கர்த்தர் தான். அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்தாச்சு. தாவீது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. வளர்ந்தாச்சு, கொஞ்சம் பெரிய ஆயாச்சு, 100 பேர் கை தட்ட வந்துட்டாங்க. நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் நல்லா தீர்க்கதரிசி. யாருடைய வெற்றியை பாடணும்? கர்த்தருடைய வெற்றி. He praised God's victory and God's power. கர்த்தருடைய வெற்றியும் கர்த்தருடைய வல்லமையையும் பாடினாரு. ஏன் பலத்தினால் அல்லப்பா. தாவீதுக்கு தெரியும் குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமா இருக்கும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் சொல்லி தாவீதுக்கு தெரியும். ஏன் பலத்தினால் அல்ல. தாவீதுக்கு தெரியும் அவர் வீரனுடைய கால்களில் பிரியமாயிரார், அவருக்கு தெரியும் அவர் கிருபைக்கு யார் காத்துட்டு இருக்காங்களோ அவங்க மேலதான் கர்த்தர் பிரியமா இருக்காருன்னு தெரியும். அப்ப எனக்கும் உங்களுக்கும் தெரியணும், இன்னைக்கு யாரு வெற்றியை பாடிக்கிட்டு இருக்கிறான்? படிச்சு முடிச்சுட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன் தெரியுமா? இவரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பாரு, 3 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பாரு, அதனாலதான் நல்ல மார்க் வாங்கிட்டான். இந்த பங்களாவை வாங்கினா எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? ராப்பகலா உழைச்சாரு தெரியுமா? உண்மைதான், ராப்பகலா உழைச்சோம் தான், நல்ல நிலைமையில இருக்கிறோம் தான், நல்ல போஸ்ட்ல இருக்கிறோம் தான். அவர் சொல்றாரு, காலையிலே நான் எழுந்துருவேன்ப்பா, காலையிலே என் ஃபர்ஸ்ட் வேலையை உங்களை துதிப்பது தான். இப்போ என்ன அர்த்தம்? என் ஜீவனே கர்த்தர் கொடுத்தது. அப்போ அந்த துதியோடு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா எனக்குரிய எல்லாமே கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லும் போது தான் நான் அவருடைய வெற்றியும் அவருடைய வல்லமையும் பாடுவேன். நான் போய் யுத்தம் பண்றேன், என்னுடைய யுத்தத்திற்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நான் யுத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா என் அனுபவத்தினால நான் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் இரக்கமும் கர்த்தர் கிருபையும் அவருடைய வல்லமை இல்லைன்னு சொன்னா நான் ஜெயிக்க முடியாது. தாவீது அதை அறிந்திருந்தார். அதனாலதான் சொல்றாரு, ஜெயித்து கொண்டிருக்கும் பொழுதும் ஜெயிக்க போகும்போதும் யுத்தத்திற்கு போய்கிட்டு இருக்கும் போதும் அந்த இடங்களை பிடிக்கும் போதும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவர் எவ்வளவு அழகா அந்த இடங்களெல்லாம் அவளை தூசியா சொல்றாரு, தூசி போல அந்த இடங்களை சொல்றாரு. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த வெற்றி. இந்த இடங்களை எல்லாம் நான் சுதந்திரித்துக் கொண்டேன், இந்த இடங்களெல்லாம் நான் யுத்தத்தில் ஜெயித்தேன். இது என்னுடைய ஜெயம் அல்ல, இது என்னுடைய வெற்றி அல்ல, இது என்னுடைய வல்லமையினால் நான் சம்பாதிக்கல, என்னுடைய பலத்தினால் நான் சம்பாதிக்கல, இது கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா, praise for his victory and his power. இது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கை. என் துதிய, என் மகிமையை நான் பாடிக்கிட்டு இருந்தேன், முடிஞ்சது கதை. என் காலரை நான் தூக்கி விட்டுட்டு இருந்தேன், முடிஞ்சது கதை.